நேயர்களுக்கு வணக்கம். இந்த நம்மோடு அரசியல் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க சார், தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவுக்கு ஆதரவு கொடுக்க சொல்லி பாஜக திமுகவுக்கு அழுத்தம் கொடுப்பதா காங்கிரஸ் எம்பியான கார்த்திக் சிதம்பரம் சொல்லியிருக்காரு. எப்படி சார் பாக்குறீங்க இந்த கருத்தை? அது எல்லோருமே ஒரு யூகத்துல சொல்றது. யூகத்துல சரி இப்படிதான் இருக்கும், அப்படிதான் கேட்பாங்க. ஒவ்வொரு கட்சியிலையும் தலைமை என்ன முடிவு சொல்லுது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. தலைமை சொல்றதுக்கு முன்னால அடுத்த கட்டத்துல இருக்கக்கூடியவர்கள் எதையாவது ஒண்ணு ஒரு இடத்துல பேட்டியில கீட்டியில கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒண்ணு நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த தொகுதி மறுவரையறைன்றதுல இப்போ இருக்கக்கூடிய தொகுதிகள்ல இப்ப நமக்கு இருக்கக்கூடியது எத்தனை இருக்கு? 542 தொகுதியில 848 இது உயரப்போகுதுன்றதுக்காக தொகுதி மறுவரைன்னு சொன்னாங்க. இந்தியாவிலேயே முதலாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதில் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை தெளிவாக எடுத்து கண்டனம் தெரிவிச்சது. அதை நம்ம ஆதரிக்க முடியாதுன்னு சொன்னோம். ஏன் சொன்னோம் தெரியுங்களா? மக்கள் தொகை அடிப்படையில் நாங்க தொகுதி மறுவரை பண்றோம். மக்கள் தொகை அடிப்படையில்னா குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை உண்மையாலுமே அன்னைக்கு அரசாங்கம் கேட்டுக்கொண்டதுக்கிணங்க நம்ம தமிழ்நாட்டுல தென்னிந்தியாவுல குடும்ப கட்டுப்பாடு திட்டம் நல்லா நம்ம கொண்டு வந்தோம். ஆனா வட இந்தியாவில் அதை யாரும் பெருசா எடுத்துக்கல. பல மாநிலங்கள் அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம் ஃபெயிலியர். ஆக ஒழுங்காக ஒரு திட்டத்தை செய்ததற்கு பரிசு கொடுக்கணுமே தவிர தண்டனை கொடுக்க கூடாது. ஆனா இன்னைக்கு பிஜேபி RSS கவர்மெண்ட் பேசிஸ்டுகள் தானே. அந்த பேசிஸ்டுகளுடைய பார்வையில இப்ப அமித்ஷா அண்ட் இவங்க இந்த குரூப்ஸ் எல்லாமே உட்காந்து மோகன் பகவத் இவங்கெல்லாம் உட்காந்து ஒரு முடிவு பண்றாங்க. இத நாம மக்கள் தொகை அடிப்படையில செய்தால் தென்னிந்தியாவினுடைய நிலைப்பாடுகள் குறையுது, பவர் குறையுது. குறிப்பா தமிழ்நாட்டு பவர் இன்னும் குறையும். பேருக்கு வேணா ஒரு 10 MP அதிகமா இருக்கிற மாதிரி வரலாமே தவிர ரியாலிட்டியினுடைய பவரை பார்த்தா நமக்கு ரொம்ப குறைவா இருக்கும். அவங்க ரொம்ப டாப்ல இருப்பாங்க. அப்போ எந்த மசோதாவையும் இந்த சவுத் இண்டியன்ஸ்ல குறிப்பா தமிழ்நாட்டை இந்த பகுதியை சேர்ந்தவர்களை பற்றி கவலையே பட வேணாம். நம்மளே பாஸ் பண்ணிக்கலாம், நம்மளே நடத்திக்கலாம். அப்புறம் நாம போய் ஃபைட் பண்றதோ நம்ம மத்திய அரசாங்கத்திட்ட இருந்து யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து கேட்கிற போது இருன்னு சொல்லி நம்மளை 2ஆம் கட்டமாக 3ஆம் கட்டமாக தள்ளி வைக்கிற ஒரு கொடுமை வரும். அதனால தொகுதி மறுவரையை திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளாது. லீகலாகவும் நாங்க ஒத்துக்கல. அதனுடைய உண்மையான தாற்பயத்தை எடுத்து சொல்லிட்டோம். இன்னைக்கு அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க? நாங்க அந்த தொகுதி மறையறையில் சில அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரோம், சில திருத்தங்களை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் RS பாரதி அவர்களும் என்னுடைய நண்பர் TK இளங்கோவன் அவர்களும் தெளிவாகவே இது சம்பந்தமா அறிக்கை கொடுத்திருக்காங்க. எம்பிகள் மற்றவர்கள் மூலமாகவும் வந்திருக்கு. எங்களுடைய தலைவர் என்ன சொல்றாரோ, எங்களுடைய இயக்கத்துல நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம், காணொலி கூட்டம் நேற்று கூட நடந்தது. அப்படி நடக்கும்போது மேகதாது அணைக்கட்டை பத்தி தெளிவான கருத்துக்கள்லாம் அங்கு பரிசீலனை செய்யப்பட்டது. இந்த தொகுதி மறுவரை என்றது ஏற்கனவே நாம் எடுத்த முடிவு. அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தெளிவாக சொல்லிட்டோம். இப்ப அமெண்ட்மெண்ட்ன்றாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் நீ என்ன வச்சிருக்க? நீ என்ன கொண்டு வந்திருக்க? அந்த அமெண்ட்மெண்டின் மூலமாக தமிழ்நாடு, தென்னிந்தியானா திராவிட பகுதி, திராவிட நிலப்பகுதியில் இருக்கிற மாநிலங்கள், தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்படாமல், தமிழ்நாடு பாதிக்கப்படாமல் இருந்தால் நாம அது சம்பந்தமா அடுத்த கட்ட முடிவு எடுப்போம். இல்லைன்னா அதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தெளிவா சொல்லியாச்சு. இதுல பிஜேபி கேட்டுக்கொள்வதனாலேயோ இல்ல அவங்க கேட்டுக்கொள்வதனால இவங்க கேட்டுக்கொள்வதனாலன்றதெல்லாம் முடிவு என்பது அல்ல. இது மிக தெளிவாக அந்த சட்டத்தினுடைய நிலைப்பாட்டில் தமிழகம் பாதிக்கப்படக்கூடாது என்பதை வைத்துதான் திமுகவின் முடிவு. விற்பனை பேசும்போது குறிப்பிட்டீங்க, இது திமுகவுடைய எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்துல ஸ்டாலின் அவர்கள் எம்பி கிட்ட என்ன கேட்டுட்டாங்க அப்படின்னா, மத்திய அரசையோ பாஜக அரசையோ விமர்சிச்சு பேச வேணாம்னு சொல்லி ஸ்டாலின் சொன்னதா ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. அது எந்த உண்மை சார்? அது அதெல்லாம் சொன்னதாக தகவல் பரவிக்கிட்டு இருக்குது. அப்படி அல்ல. எங்களுடைய தலைவர் மிக தெளிவாக தமிழ்நாட்டுக்கு
தமிழ்நாட்டுக்கு பிரச்சனைகளுக்கு எந்த சூழ்நிலையில யூனியன் கவர்மெண்ட் வந்தாலும் நம்ம ஏத்துக்க கூடாது, கண்டனம் தெரிவிச்சே தீர்வோம், அதை எதிர்த்தே தீர்வோம். அதுல எதுவும் ரிவர்ஸ்லாம் கிடையாது, பேக்லாம் கிடையாது. அதை வந்து எங்களுடைய அமைப்பு எதுக்கு முக்கியமாக குறிப்பிட என்னன்னா, யார் பதில் சொல்லலாம், யார் பதில் சொல்லலாம் அப்படின்றத வந்து நாங்க எங்களுக்குள்ள பேசி முடிவெடுக்கலாம். இப்ப எங்க அமைப்பு செயலாளர் பதில் கொடுக்கிறாரு, அதை போல நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர்கள் கூட பதில் கொடுக்கலாம். ஆக அந்த தவிர அதெல்லாம் வந்து அவங்கள இனிமே பேசக்கூடாது, அவங்கள பேசுறது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பிஜேபி என்பது தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவையே இன்றைக்கு மிக மோசமான பாதையில் எடுத்துக்கொண்டு போகிறது என்பதுல மாற்று கருத்தே கிடையாது. நாடாளுமன்றத்துல அந்த மசோதா கொண்டு வரும்போது திமுக வந்து நாடாளுமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்யக்கூடிய ஒரு முடிவு எடுத்திருப்பதாகவும் தகவல் வருது. அப்படி முடிவு எடுக்கப்பட்டிருக்காச்சு. இல்ல அப்படி வந்து இவங்க சொல்லிட்டு இருக்காங்க, வெளிநடப்பு செய்யுமா இல்லை வந்து ஆதரிக்குமா அப்படின்றாங்க. நாம தான் மிக தெளிவாக இதுக்கு சொன்னோம், பாருங்க எங்க மாநிலம் இந்த சவுத் இந்தியா எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது என்ற நிலை இருந்தால் நாங்க அது சம்பந்தமா பரிசீலனை செய்வோம், ஆதரிக்கிறதா என்னங்க, இல்லை என்றால் கடுமையாக எதிர்ப்போம். இன்னைக்கு இருக்கிற நிலையில நாங்கள் எதிர்ப்பதை வந்து எந்த சூழ்நிலையிலும் விடமாட்டோம்னு சொல்லியாச்சு. அப்புறம் என்ன, நேற்றைக்கு கூட பத்திரிகைகள், இன்னைக்கு பத்திரிகைகள் கூட தெளிவா சொல்லியிருக்காங்க. எங்க இவர் டி.கே. இளங்கோவன் அதே மாதிரி அமைப்பு செயலாளரும் சொல்லியிருக்காங்க. வைகோ ஒரு மேடையில பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் கருத்தை பதிவு பண்ணியிருந்தாரு. 6 மாதங்கள்ல திமுகவுடைய ஆட்சி வந்து மலரும் சொல்லியிருந்தாரு. அதுக்கு கருத்து சொன்ன வைகோ என்ன சொன்னார் அப்படின்னா, 6 மாதங்கள்ல தாவேக ஆட்சி வந்து கவிழும் அப்படின்னா பாஜக கூட இந்த உடன்பாடு ஏற்பட்டிருக்கா அப்படின்னு வைகோ வந்து கேட்டிருக்காரு சார். வைகோ வந்து ஒரு கதையாசிரியர் மாதிரி ஆயிட்டார். மர்ம கதை ஆசிரியர் மாதிரியும் திருப்பு முனைகளோடு இருக்கக்கூடிய காட்சிகளை வைத்து விஜய்க்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டார் கதைய. அவரும் ஒரு ஆக்டரு, அவருக்கு ஏத்த மாதிரி இவர் சில ஆக்ட் பண்றாரு. இவருக்கு என்ன இப்ப வைகோவுக்கு இப்ப என்ன வேலை, தானே பத்திரிகையாளர்களை பேட்டி கொடுக்கறது, உடனே வேகமாக அவங்களை திட்டுறது, இவங்களை திட்டுறது. இப்ப நாம என்ன சொல்ல வரோம், வைகோ இப்ப சொல்லி இருக்கிறது இந்த செயல்கள்ல எந்த விதத்துல எந்த கருத்தையும் யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா வைகோவுக்கு அதுல வந்து எந்த விதமான இது கிடையாது, பவரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சும்மா உட்காந்துட்டு பிரஸ்ஸ கூப்பிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. 6 மாதத்தில் இந்த ஆட்சிக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, நீ ஒழுங்கா ஆட்சியை நடத்து, இன்னைக்கு நீ நடத்திக்கிட்டு இருக்கிற நிலையை தொடர்ந்து போகும்பொழுது மிக மோசமான எதிர்ப்புகள் வருது. அதை வந்து முதல்ல வந்து நீ திருத்திக்கணுன்றதுக்காக தான், உனக்கு திருந்தத்துக்கு தான் சொல்றாங்க. அதனுடைய அர்த்தம் அப்படிதான். அனிதா, என்னுடைய அன்பு சகோதரர் அனிதா வந்து அப்படிதான் சொல்றாரு. நீங்க வந்து இப்ப வந்து செஞ்சிட்டு இருக்கிற வேலையை இதே மாதிரியே தொடர்ந்து செஞ்சு 6 மாசம் கூட நீ இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பாணியில தான் இதை நம்ம எடுத்துக்கணும். வேற வந்து வைகோ சொல்ற மாதிரி கதை எழுத வேண்டாம். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை தாண்டி ஸ்டாலின் அவர்களுமே முன்னாடி சொல்லியிருந்தாரு, இந்த ஆட்சி 6 மாதமோ 3 மாதமோ வந்து தாங்காதுன்னு சொல்லி. என்ன முயற்சி நடந்துட்டு இருக்கு? ஏன் 6 மாதம் மட்டும் கெடு விதிக்கிறீங்க இந்த ஆட்சி நீடிக்கும் சொல்லி? எங்களுக்கு ஆட்சி கலைப்பு, நாங்க அந்த ஆட்சி கலைப்புக்கான நடவடிக்கைகள் இதெல்லாம் என்னைக்குமே நாங்க நம்புறதில்லை, எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த ஆட்சிய ஓட்டு முடிந்து ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையில நினைச்சு பாருங்க. அன்னைக்கு உனக்கு ஒன்றும் மெஜாரிட்டி கிடையாது, ஃபுல் பவர் கிடையாது, 107 தான். இதை வச்சுக்கிட்டு தான் நீங்க இருக்கும் பொழுது நாங்கள், எங்களுடைய தலைவர், மக்கள் முதல்வராக இருக்கிற அண்ணன் தளபதி அவர்கள் மிக தெளிவாக இன்னைக்கு இங்க ஆளுநர் ஆட்சியோ வேற எதையோ கொண்டு வந்து தேவையில்லாமல் பிஜேபி RSS மேல தமிழ்நாட்டுள்ள வரக்கூடாது. அதனால இப்ப அமைக்கக்கூடிய ஆட்சியை நாம வந்து நீங்க ஆதரிக்கிறதுனா ஆதரிச்சு ஆதரவு கொடுங்கன்னு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளையே நீங்க போயிட்டு வாங்கன்னு சொன்ன ஒரு பெரிய பெருந்தன்மைக்காரர். ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், சர்வாதிகாரம் வந்துடக்கூடாதுன்னு முடிவெடுத்தார். அதுதான் இந்த நிலையில அந்த ஆட்சியை நடத்துகின்ற முதல்வராக இருக்கிற நடிகை முதல்வர் விஜய் அவர்கள் ஒழுங்காக ஆட்சியை நடத்தணும் அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விஜய் இப்ப என்ன பண்றாரு, பிஜேபியால் ஆட்டிவிக்கப்படுகிறார் அப்படின்ற தகவல்களும் உண்டு. இப்ப அவருடைய மிக நெருங்கிய அவருடைய ஆலோசகராக இருக்கிற
ஆரோக்கியா ஒருத்தரும் விஷ்ணு ரெட்டின்னு ஒருத்தவங்களும் இருக்காங்க. இப்ப அந்த விஷ்ணு எங்க போயிருக்காங்க? நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க கிட்ட அவர் இப்ப அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டாங்க. அவங்க கூட கலந்து ஆலோசனை பண்ணி கொண்டு வர செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அவங்க மூலியமா தான் இப்ப நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறாங்க. விஷ்ணு அதை செய்யறாரு, இந்த ஆரோக்கியராஜன் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஐஏஎஸ் அதிகாரிகள், ஆபீசர்ஸ், துறை அதிகாரிகளை முதலமைச்சர் சந்திப்பதில்லை. முதலமைச்சர் என்ன சொல்றாரு? நடிகை முதல்வர், நான் எல்லாரையும் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, நீங்க எங்கள் ஆலோசகர்கிட்ட கலந்து பேசுங்க, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் என்று பேசி சொல்லி இன்னைக்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் பல பேர் மன வருத்தத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழக அரசில் இன்னைக்கு கோப்புகள் தேங்கி கிடக்கிறது. எல்லா துறையிலும் கோப்பு தேங்கி கிடக்குது. இப்ப வெளிப்படையா இன்னைக்கு வெளியில வந்திருக்க 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு தனியார் ஒருத்தருக்கு விற்கிற கொடுமைய டீட்டெயிலா போட்டாங்க. பழனி, அதான் பழனிக்கு போய் மொட்டை அடிக்க போலாம், இவன் பழனியவே மொட்டை அடிச்சுட்டு வருவான்னு கூட செய்திகள் எல்லாம் போட்டாங்க. நல்லா தெரிஞ்சு பரந்தாமன் சொல்லியிருக்காரு சார் திமுக. பரந்தாமன் சொல்லியிருக்காரு திமுக. சட்டத்துறை இணைச் செயலாளர் அவர் சொல்லியிருக்கிறாரு. அழகான டைலாக் அது, பஞ்சு. ஏன்னா அவர் ஏன் சொன்னாருன்னா, நடிகர் விஜய் பஞ்சு டைலாக் எல்லாம் பேசுவன்னாரு. பஞ்சு டைலாக் பேசுகிற விஜய்க்கு பஞ்சு டைலாக்களவே பதில் கொடுத்தாரு பரந்தாமன். அது நல்லாவே இருந்தது. எதுக்காக இதை சொல்றோம்னா, அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அறநிலையத்துறையினுடைய அமைச்சராக என்னுடைய அருமை சகோதரர் சேகர்பாபு இருந்தார். சேகர்பாபு இருக்கும்போது 5000 ஏக்கருக்கு மேலான நிலங்கள் தமிழ்நாடு முழுவதுமே அறநிலையத்துறையால் கையகப்படுத்தப்பட்டது, மற்றவங்க கிட்ட இருந்து கையகப்படுத்தப்பட்டது. அப்படி இன்னைக்கு பழனியில இவங்க பேசுறாங்களே நிலம், அந்த இடம் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த இடத்த திமுக ஆட்சியில் தான் கையகப்படுத்தி பழனி கோயிலுக்கு கொண்டு வராங்க. அத விற்பனையே பண்ண முடியாதுன்னு போட்டு இருக்கும் பொழுது இப்பொழுது 2 தனியாருக்கு விற்பனை கொடுக்குற. அதுல கூட கேலி கூத்து என்ன தெரியுமா? இந்த அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ்ன்ற ஒரு நபர், இவங்கெல்லாம் எதுக்கு வந்திருக்காங்கன்னே தெரியல நமக்கு. 3 தேதியை கொடுத்து, இந்த தேதியிலே எல்லாம் நாங்கள் அந்த நிலத்தை யாருக்கும் விற்பனை செய்யக்கூடாது என்று கடிதமே கொடுத்திருக்கிறோம், பத்திரப்பதிவு அலுவலகத்துல யாரும் செய்யக்கூடாது அப்படின்னு பேட்டி கொடுக்கிறார் நிருபர்கிட்ட, மக்கள்கிட்ட. வேடிக்கை என்ன தெரியுமா? அத பேட்டி எடுத்த உடனே நம்ம தோழர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர் சொன்ன அந்த 3 தேதியும் அந்த கடிதமும் திமுக ஆட்சியின் போது கொடுக்கப்பட்டது. அவர் அதை கூட மறைச்சு தான் செஞ்சா மாதிரி அதை காட்டினாரு. ஆனா இன்னைக்கு என்னாச்சு? பதிவாகி இருக்கிறது. ஆக இவ்வளவு ஊழல் கேடாக, முறைகேடாக நடந்து கொண்டிருப்பது இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற தாவேகா ஆட்சியினுடைய நிலைப்பாடுகள். ஆகவேதான் பிஜேபி இதன் உள்ள இருக்குது. பிஜேபி இருந்து இந்த வேலைகளை செய்யுதுன்னு சொன்னா ஒரு யூகத்துல சில பேர் கிளப்பி விடுறாங்க, இல்ல பிஜேபி திமுக கூட பேசும், திமுக கூட வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் கற்பனை கதைகள், யூக விலைகள். நாம தெளிவா, எங்க தலைவர் தெளிவா இருக்காரு. அதை போல எங்களுடைய இளைய சூரியனாக விளங்குகிற உதயநிதி ஸ்டாலின் மிக தெளிவாக சனாதன எதிர்ப்பாளராக திராவிட இயக்க கொள்கையோடு அவரும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆக பிஜேபி என்பது எல்லா வகையிலையும் திமுகவை எதிர்க்க தமிழ்நாட்டுல பேருக்கு பணத்தை கொடுத்து கொட்டி கொடுத்து கட்சிகளை பிரிச்சு விடுறது. இப்ப வைகோ மாதிரி இருக்கிறவங்கள கத்த விடுறது, நீ அங்க விட்டாலும் பேசுன்னு. தேர்தல் வரும்போது எல்லோரும் ஒன்று சேர்ந்து திமுகவை எதிர்க்க வேண்டும் என்று பிளான் போட்டிருக்காங்க. அந்த திட்டம் தான் இப்ப ஒரு ஸ்டெப்பா போய்கிட்டு இருக்கு. அதுல அந்த பேச்சுகள்ல கதைகள் வரும், யூகங்கள் வரும். நாம எதற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். எங்களுடைய மக்கள் தலைவராக இருக்கிற, முதல்வராக இருக்கிற அண்ணன் தளபதி தமிழ்நாடும் தென்னிந்தியாவையும் பாதிக்கப்படுகின்ற எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அடிச்சு சொல்லிட்டார். அதைத்தான் நான் இங்க திமுக தொடர்ச்சியா தாவேக்க எம்எல்ஏக்கள் 30-40 கோடி விலை கொடுத்து வாங்கக்கூடிய வேலையை தொடர்ச்சி செய்யறாங்க. இப்ப கூட 2 கோடி வரைக்கும் அதுல மாட்டியிருக்குன்னு சொல்லி நிர்மல்குமார் குற்றச்சாட்டம் முன்வைக்கிறார் திமுக மீது. குற்றச்சாட்டை வைக்கிறவரு நிரூபிக்கல. 2 கோடி 3 கோடி எது நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஆள்லாம் எங்கதான் தமிழ்நாட்டு அரசியல் ஏன் தான் தொலைச்சாங்களான்னு தெரியல. ஒண்ணும் இல்ல,
இப்ப தாவேகா எம்எல்ஏக்களை திமுகவினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க சட்டமன்றத்துல? இருக்கிற அளவுல 2 எம்எல்ஏ வாங்கி திமுக ஆட்சி அமைக்க போகுது, இல்ல 3 பாஞ்சு எம்எல்ஏ எம்எல்ஏக்கள் வாங்க முயற்சி பண்றாங்க. 15 எம்எல்ஏக்கள் வரை விலை பேசப்பட்டதுன்னு சொல்லப்படுது. ஆமா, அதெல்லாம் வாங்கின உடனே திமுக ஆட்சி வந்துருமா? அதுக்கும் பத்த முடியாது. ஆகவே இவர்கள் கதையாக யூகத்துல சொல்லுது. திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு அதெல்லாம் கிடையாது, திமுக அந்த வேலையும் கிடையாது. இவ்வளவு நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம், நன்றி.